அண்மை செய்தி. சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் இரு பிரிவாக பிரிந்து மோதலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் வினோத்குமார், முழுமையான விவரங்கள் என்ன? தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து கடற்கரை நோக்கி சென்ற மின்சார ரயில் இன்று காலை சைதாப்பேட்டை ரயில் நிலையம் வந்திருந்த போது பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து ரயிலில் பயணம் செய்த போது அங்கிருந்த ரயில் நிலையம் அருகே இருந்த கருங்கற்களை கொண்டும் தன் கையில் வைத்திருந்த ஆயுதங்களை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட காட்சி பெரும் பரபரப்பையும் ரயில் பயணிகளிடையே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் சக பயணிகள் எடுத்திருந்த வீடியோ காட்சிகளானது இணையத்தில் வைரலான நிலையில் மாம்பழம் பகுதியைச் சேர்ந்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் விரைந்து செல்வதற்கு முன்னதாகவே அங்கிருந்த மாணவர்கள் தப்பிச் சென்றதாகவும் அந்த வீடியோ காட்சியில் பதிவான காட்சிகளை மையமாக வைத்து அந்த கல்லூரி மாணவர்கள் யார் என கல்லூரி நிர்வாகத்திடம் இது குறித்து விளக்கம் கேட்டது மட்டுமல்லாமல் இது போன்று சர்ச்சையில் அவ்வப்போது ஈடுபடும் கல்லூரி மாணவர்களை அடக்குவதற்காகவே ரோந்து போலீசார் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தாலும் இது போன்ற மாணவர்களின் அட்டகாச செயல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்று கத்தியும் மற்றும் கற்களை கொண்டு வீசியதால் அந்த மின்சார ரயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதம் குறித்தும் ரயில்வே சொத்துக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்திய வழக்கு குறித்து மாம்பழம் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் வழக்கு பதிவு இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை, அதாவது கல்லூரி மாணவர்களை தேடி வருகின்றனர்.